வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு இருந்தேன். Zebronicsல இருந்து ஒரு புதிய ப்ராடக்ட், ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் மாடல் அவங்க லான்ச் பண்றது பார்த்தீங்கன்னா டிசி காமிக்ஸோட ஒரு கொலாபரேஷன்ல பிளாக் ஆடம்ஸ் மற்றும் த ஜோக்கர் இந்த இரண்டு பிராண்டிங்ல இந்த ப்ராடக்ட் அவங்க லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ ஸ்பீக்கர்ஸ் மட்டும் கிடையாது, TWS அப்புறம் வாட்ச் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த தீம்ல அவங்க லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போறது அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர். இதோடைய மாடல் நேம் பார்த்தீங்கன்னா Zebronics Rocket 500. ஸோ முதல்ல இதை அன்பாக்ஸ் பண்ணி இந்த பாக்ஸுக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி இதோடைய பாக்ஸ் பேக்கேஜிங் எப்படி இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா த ஜோக்கர் தீம்ல இருக்கக்கூடிய அந்த Zebronics Rocket 500 ஸ்பீக்கர். இதோடைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ், இதோடைய ஃபீச்சர்ஸ் எல்லாமே பின்புறத்துல போட்டிருக்காங்க. இந்த இரண்டு ஸ்பீக்கருமே ஸ்பெக்ஸ்ல எல்லாமே ஒன்று தாங்க. இதுல வந்து 20 வாட்டுக்கான ஸ்பீக்கர் இருக்கு. 32 GB வரைக்கும் நீங்க USB பென் டிரைவ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். 6 ஹவர்ஸ் வரைக்கும் உங்க பேட்டரி லைஃப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளூடூத் 5.0 சப்போர்ட் பண்ணுது. USB இன்டர்ஃபேஸ் இருக்கு, FM ரேடியோ இருக்கு, ஆக்ஸ் இன்புட் இருக்கு. டூயல் டிரைவர்ஸ் 2 ஸ்பீக்கர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு இதுலயும் 2 ஸ்பீக்கர் இருக்கு. டைப் சி சார்ஜிங், மைக் இன்புட்டுக்கான சப்போர்ட், உள்ளுக்குள்ள ஸ்பீக்கர் வந்து தனியா நீங்க தூக்கிட்டு போறதுக்கு ஹேண்டில் கொடுத்திருக்காங்க. RGB லைட் வேற இருக்கு. இது எல்லாம் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்பீக்கரை நீங்க வாங்கிட்டு இன்னொரு ஸ்பீக்கரும் அதே மாடல்ல நீங்க வாங்குனீங்க அப்படின்னா இரண்டையும் சேர்த்து நீங்க TWS கனெக்ஷன் மூலமா சேர்த்து ஒரு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் நீங்க உருவாக்கலாம் அப்படிங்கிறது இதோடைய அம்சங்கள். இதோட அம்சங்கள் எல்லாமே எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம அன்பாக்ஸ் பண்ணி இந்த இரண்டு ப்ராடக்ட் எப்படி இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு காமிக்கிறேன். பாக்ஸோடைய வெளிப்புற தோற்றத்திலே பாத்தீங்க அப்படின்னா ஜோக்கருடைய போட்டோ போட்டிருக்காங்க. இங்க வந்து பிளாக் ஆடம்ஸ் படம் போட்டிருக்காங்க. ஸோ இந்த பிளாக் ஆடம்ஸ் படம் நான் பார்க்கல இன்னும், பட் நல்லா தான் இருக்கும். எனக்கு பிடிச்ச ஒரு ஆக்டர் இவர், டுவேன் ஜான்சன், த ராக், அப்புறம் ஜோக்கர். யாருக்கு தான் பிடிக்காது ஜோக்கர்? ஸோ நல்ல ஒரு வில்லன் கேரக்டராக இருந்தாலும் பல பேர் மனசை கவர்ந்த ஒரு கேரக்டர், ரிவோல்ட்டிங்கான கேரக்டர். இரட்டை அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஸோ பாக்ஸுக்குள்ளேருந்து எடுத்த உடனே உள்ளுக்குள்ளே ஸ்பீக்கர் இருக்குது. பிளாக் ஆடம் ஸ்பீக்கர் இது. அதுக்குள்ளே ஆக்சசரிஸில் என்னங்கிறத பார்ப்போம். ஓகே, இதுதான் அந்த ஸ்பீக்கர். ரொம்ப ஹை குவாலிட்டியில் பண்ணியிருக்கிற மாதிரி தோணுது. பார்ப்போம், நல்லா உன்னிச்சு கவனிப்போம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது. பட் அக்சசரிஸ் பேக்கேஜிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆக்ஸ் கேபிள் கொடுக்குறாங்க, அப்புறம் ஒரு USB டைப் சி கேபிள் சார்ஜிங் பண்ணுறதுக்கு, அப்புறம் யூசர் மேனுவல் வந்து உங்களுக்கு டிஜிட்டல் யூசர் மேனுவல். ஸோ இந்த QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா அவங்களுடைய யூசர் மேனுவல் நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம் டிஜிட்டலி. உங்களுக்கு இந்த இரண்டு ப்ராடக்டோட டிசைனில் எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனடியாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம பார்ப்போம். ஸோ இரண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபினிஷிங் ஒரே மாதிரி தான், இந்த டிசைன் மட்டும்தான் வேற மாதிரி இருக்கு. ஸோ ஜோக்கர் பிடிச்சவங்க ஜோக்கர் வாங்கிக்கலாம், பிளாக் ஆடம்ஸ் பிடிச்சவங்க பிளாக் ஆடம்ஸ் வாங்கிக்கலாம். பட் நீங்கள் எதை வாங்கினாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஃபினிஷிங் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டில், இது வந்து டிட்டாச்சபிள் ஹேண்டில், ஆனால் நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு லெதர் ஃபினிஷிங்கில் ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ தூக்கிட்டு போகிறதுக்கு போர்ட்டபிலிட்டிக்கு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் அந்த ஃப்ரண்ட் ஸ்பீக்கர். இந்த இடத்துல நாப்ஸ்லாம் இருக்கு. ஸோ நாப்ஸ் கீழே எல்லா விதமான கண்ட்ரோல்ஸும் கொடுத்துருக்காங்க. பிளே பாஸ் பண்ணுறது, நெக்ஸ்ட் பாட்டுக்கு போகிறது, மோடு சேஞ்ச் பண்ணுறது, அப்புறம் பேரிங் பண்ணுறதுக்கு எல்லா ஆப்ஷன்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா போர்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்குது. ஸோ என்னென்ன போர்ட்ஸ் இருக்குன்னா 3.5 ஆடியோ ஜாக் இருக்குது, சார்ஜிங் பண்ணுறதுக்கு USB டைப் சிக்கான ஒரு போர்ட் இருக்குது, ஒரு USB டைப் ஏ போர்ட் இருக்குது, பென் டிரைவ் கனெக்ட் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணுறதுக்கு, மைக்குக்கான ஹோலும் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்டர்னல் மைக்கு கனெக்ட் பண்ணி ஒரு கரியோக்கி நைட்டில் நீங்கள் ஜாலியாக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஒரு பார்ட்டி ஸ்பீக்கராக கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு மேலே இந்த ஒரு நாப், இந்த நாபோடைய டிசைன் பார்க்குறதுக்கு ஸோ ரெட்ரோ ஃபீலிங்கில் உங்களுக்கு இருக்குது. சைட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்பீக்கர்ஸுடைய வெண்ட், சப் ஊஃபருடைய வெண்ட் உங்களுக்கு தெரியும். இரண்டுலையுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான், கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. அந்தந்த ஹீரோ கேரக்டர்ஸ்னுடைய சிம்பிள் இங்கே போட்டிருக்காங்க. இதான் ஆன் பட்டன். இதை ஆன் பண்ணோடனே உங்களுக்கு பேரிங் மோடுக்கு போயிடும். ஸோ பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு ப்ளூடூத் மோடில் இருக்குது. ஸோ மோட் ஸ்விட்சிங் பட்டனை ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு USB வேணுமா, இல்லை ஆக்ஸ் வேணுமா, இல்லை மைக் இன்புட் வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். வால்யூம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த நாப் யூஸ் பண்ணி நீங்கள் வால்யூம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்.
ஓகே, ஸோ பாட்டு ப்ளே பண்ணுறப்போ இந்த இரண்டு சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்ஜிபி லைட்ஸ் உங்களுக்கு நல்ல ஒரு டிசைனில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு லவுடான ஒரு ஸ்பீக்கர். நான் வந்து சிங்கிள் ஸ்பீக்கர் சொல்கிறேன், உங்களுக்கு டிடபிள்யூஎஸ் மாடல் அப்புறமா அட்டாச் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். பட் சிங்கிள் ஸ்பீக்கர் நீங்கள் வால்யூம் கேட்கறதுக்கு நல்ல ஒரு லவுடான ஒரு ஸ்பீக்கர் உங்களுக்கு கிடைக்குது. பேஸ் வந்து நல்லா இருக்கு, பட் டிஸ்டிங்டான ஒரு பேஸ் கிடையாது. பேஸும் மிட்ஸும் மிக்ஸ் ஆகுது, அந்த இடத்துல ஒரு டிஸ்டிங்டான ஒரு சவுண்ட் ஃப்ரீக்வன்சி எனக்கு கேட்கல. பட் வாய்ஸ்னுடைய கிளாரிட்டி நல்லா இருக்கு. ஸோ இந்த ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் படம் பார்த்தீங்க அப்படின்னா லிப்சிங்க் இஷ்யூ முக்கியமாக இல்லை. சவுண்டினுடைய குவாலிட்டி ப்ளூடூத்தாக இருக்கட்டும், இல்லை யூஎஸ்பி பென்ட்ரைவாக இருக்கட்டும், இல்லை ஆக்ஸ் மோடாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் கிட்டத்தட்ட எல்லாமே சேமாக தான் இருக்கு. பட் என்ன ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும் அப்படின்னா, இதில் மைக் கிடையாது. ஸோ கால்ஸ் பேசுறதுக்கு இந்த ஸ்பீக்கரை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியாது. ஜஸ்ட் ஒரு ஸ்பீக்கர், நல்ல ஒரு லவுடான ஒரு ஸ்பீக்கர், இண்டோர் ஸ்பீக்கர், உங்களுக்கு இண்டோர் இல்லாட்டி அவுட்டோர் மோடில் உங்களுக்கு நல்ல ஒரு லவுடான ஸ்பீக்கர், போர்ட்டபிள் கண்டிஷனில் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பீக்கர் வேணும்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு ஃபங்க்ஷனாலிட்டி, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபங்க்ஷனாலிட்டி, நீங்கள் இதே ப்ராடக்ட் 2 வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இது 2ஐயும் நம்ம பேர் பண்ணி TWS மோடில் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதையும் இப்போ எப்படி பேர் பண்ணுறது உங்களுக்கு காமிச்சிட்டு பேர் பண்ணி சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஒரு சாம்பிள் பார்த்துருவோம். ஆல்ரைட், ஸோ TWS மோடில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டும் கம்பைண்டாக உங்களுக்கு இன்னும் ஒரு லவுடான ஒரு ஸ்பீக்கர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. இது எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு எம் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எம் பட்டனை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது TWS மோடில் போயிடும். அதே மாதிரி இதையும் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதுவும் TWS மோடில் போயிடும். ஸோ இரண்டும் முதல்ல ஒன்றுக்கு ஒன்று பேர் ஆயிரும். அப்போ உங்கள் மொபைல் ஃபோனில் நீங்கள் ஏதாச்சும் ஒன்று கனெக்ட் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக அதுலேருந்து வரக்கூடிய சவுண்ட் இதில் வரும். ஸோ TWS அப்படிங்கிறது இது வந்து உங்களுக்கு ஸ்டீரியோ சவுண்டில் வராது. இரண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 20 watts to 20 watts ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 40 வாட்டுக்கான ஒரு லவுடான ஒரு ஸ்பீக்கர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, ஒன்று வந்து ஒரு ரூம்லேயும் இன்னொரு ரூம்லேயும் வச்சுட்டு இந்த என்டையர் ஹவுஸுக்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சவுண்ட் கொடுக்குற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இதில் FM ரேடியோ இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த FM ரேடியோ எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னா, இந்த எம் பட்டனை நீங்கள் சிங்கிள் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா FM ரேடியோக்கு போயிடும். FM மோடில் பார்த்தீங்க அப்படின்னா TWS ஒர்க் ஆகாது. ஸோ இப்போ TWS டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து வெறும் FM மோடு மட்டும்தான். ஸோ நீங்கள் கேட்கக்கூடிய ரேடியோனுடைய சேனல் நம்பர் இங்கே தெரியும் உங்களுக்கு. ஸோ எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா FM சேனல் ஒன்று கன்னட பாட்டு கேட்கலாம், இங்கிலீஷ் பாட்டு கேட்கலாம், இல்லை ஹிந்தி பாட்டு கேட்கலாம். சுந்தர தமிழ் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா FM சேனலில் எனக்கு கிடைக்காது. அது எனக்கு இந்த பெரிய பிரச்சனையாக தான் இருக்குது. பட் FM ரேடியோ கேட்குறவங்களுக்கு இந்த ஸ்பீக்கர்ஸுடைய குவாலிட்டி சூப்பராகவே இருக்கும். இன்னொரு விஷயம், பேட்டரி. ஸோ இந்த ஸ்பீக்கருடைய பேட்டரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 50% வால்யூம் வச்சு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 6 hours வரைக்கும் மியூசிக் கேட்கறதுக்கான உங்களுக்கு பேட்டரி லைஃப் உங்களுக்கு கிடைக்கும். ஃபைனலாக நம்ம திருப்பி ரவுண்ட் அப் பண்ணி என்னென்ன இருக்குது இந்த ஸ்பீக்கரில் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, இரண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு தீம், அதாவது DC காமிக்ஸ்னுடைய ஒரு தீம்ல அவங்க லான்ச் பண்ணிருக்காங்க. பிளாக் ஆடம்ஸ் மற்றும் ஜோக்கர் அந்த டிசைன் உங்களுக்கு இருக்கு. இதுல ஏதோ ஒன்னு வாங்கினாலும் சரி, இல்ல இரண்டையும் நீங்க வாங்கினா கூட TWS மோட்ல போட்டு லவுடான ஒரு சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்பீக்கர் இது. RGBலாம் இருக்கு, FM ரேடியோ, USB பென் டிரைவ், ஆக்ஸ் மோட் எல்லாமே இருக்கு. SD கார்டுக்கான ஆப்ஷன் இல்ல, IP ரேட்டிங் இதுல கிடையாது. சோ இத்தனை இருக்கிற இந்த ஸ்பீக்கருடைய விலை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000 ரூபாய். சோ 3100 ரூபாய்க்கு அவங்க லான்ச் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். சோ 3200 ரூபாய் அதோட ஆக்சுவல் பிரைஸ். ஆஃபர் பிரைஸ் பிளஸ் இன்னைக்கு லேட்டஸ்டா இருக்கக்கூடிய விலை எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. ஸ்பீக்கருடைய டிசைன், சவுண்ட் குவாலிட்டி எல்லாமே உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பர் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். Get it.